வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவின் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளில் நம்ம ஒரு பழைய வரலாற்று நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம் வாங்க. சுமார் 16-17ஆம் நூற்றாண்டுகளில் நடைபெற்றதாக கூறப்படும் அந்த செய்தி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் திருச்செந்தூர் தெரியும், செந்தில் ஆண்டவனையும் தெரியும். அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது. அவர் நிகழ்த்திய அற்புதமாக இதை கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் பாருங்க, வடமலையப்ப பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் திருநெல்வேலி பகுதியில் ஒரு சின்ன ஊரில் ஒரு குறுநில மன்னராக இருந்துட்டு இருந்தார். அவர் முருகன் மேலே அப்படி ஒரு பக்தி மிக்கவர். திருச்செந்தூர் முருகன் அப்படின்னா பைத்தியமாக அலையக்கூடியவர். அவர் கார்கார்த்த சைவ வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர், பிள்ளை பட்டம் பெற்றவர். அந்த ஒரு நபர் முருகன் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்திருக்காரு. அதனால் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த சமயம்தான் தென் பாண்டிய நாட்டில் பாண்டியர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடையக்கூடிய நேரம். அப்போது பலர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழல். நாடே ஒரு பதற்ற நிலைமையில் இருக்கு. எல்லாருக்குமே என்ன செய்கிறது ஏதுன்னு தெரியல. அவங்கவுங்க பயந்துக்கிட்டும் ஏதோ ஒரு யோசனையிலையும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பாருங்க, டச்சுக்காரர்கள் கடல் வழியாக கோவிலாக கொள்ளையடிக்கிறதுக்காக வராங்க. அவங்க சாமி கும்பிடவா வராங்க, கொள்ளையடிக்க தான் வராங்க. அப்படி அவங்க ஒவ்வொரு கோவிலாக போய் அதை அழிக்கிறது, சிலைகளை உடைக்கிறது, அதில் கொஞ்சம் நல்ல சிலை மாதிரி தெரிஞ்சு விலை உயர்ந்ததாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறது, இப்படியே பண்ணிட்டு வரும்போது திருச்செந்தூருக்கும் வராங்க. அங்குள்ள அந்த முருகன் சிலையை எடுத்துட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அந்த சிலையை எடுத்துட்டு இவங்க கப்பலில் ஏற்றி கொஞ்ச தூரம் போனதும் சரியான புயல், மழை, சூறை காற்று, அந்த கடலே கொந்தளிக்குது, கப்பல் தள்ளாடுது. உடனே அந்த மாலுமிக்கு பயம் வந்துருச்சு. ஒரு சின்ன தாட்டு வருது பாருங்க, அதான் ஆச்சரியமான விஷயம். ஒருவேளை இந்த சிலையை எடுத்துகிட்டு வந்ததுனால இப்படி இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு தோணிருக்கு. இது சாதாரணமாக சாமி கும்பிடுறவங்களுக்கு தான் தோணும், சாமி இல்லைங்கிறவங்களுக்கு தோணாது. ஆனால் அவங்களுக்கும் அந்த எண்ணத்தை உண்டாக்கியிருக்காரு அந்த கடவுள். உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலையாள்கிட்ட அந்த சிலையை திருடணும்ல, அதை தூக்கி கடலில் போடுறா அப்படிங்கிறாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு சிலையை தூக்கி கடலில் போட்டுடுறான். அப்போவும் அந்த புயல், மழை எதுவுமே நிற்கலை. அந்த சூறாவளி அடிச்சிட்டு இருக்கு, கப்பல் தத்தளிக்குது, எப்போ வேணால் கப்பல் பொங்கலாங்கிற சூழ்நிலை. என்ன சிலையை போட்டும் இப்படி இருக்கே அப்படின்ட்டு இவர் பார்க்கும்போது பார்த்தா, அவர் திருநள்ளாறில் ஏதோ ஒரு நடராஜர் சிலையை திருடிட்டு வந்திருக்காங்க, அதைத்தான் தூக்கி போட்டிருக்கான் அந்த வேலைக்காரன். அவனுக்கு முருகனுக்கும் நடராஜனுக்கும் வித்தியாசம் தெரியாது. உடனே ஒரு சத்தம் போட்டு, இதையும் தூக்கி போடுறா, இதைத்தாண்டா போட சொன்ன உன்னை மெயினாக அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். உடனே அதையும் தூக்கி போட்டுடுறாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க, அதை போட்ட உடனே இந்த புயல் எங்கே போச்சு, மழை எங்கே போச்சு, சூறாவளி எங்கே போச்சுன்னு கடல் எப்பவும் போல ஒன்றுமே தெரியாத மாதிரி அழகாக அமைதியாக அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கு. புயலான கடல் பூவாக மாறிவிட்டது. உடனே இவங்க பிரயாணத்தை தொடர்ந்து போயிட்டாங்க. இந்த செய்தி வடமலையப்ப பிள்ளைக்கு கிடைக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அடடா முருகனுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். சரி, நம்ம வேறொரு சிலையை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் போய் அந்த குறுக்குத்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பாறையை உடைச்சி சிலை செய்யலான்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுடைய தாயார் தினமும் நீராடுற இடமா. அந்த பாறையை உடைச்சி சிலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது, எனக்கும் அப்படியே ஒரு சிலை செஞ்சு கொடுங்க, இதே இடத்துல நான் அதையும் வச்சு ஒரு சின்ன கோயிலாக கட்டி எல்லாரும் கும்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த அம்மாவை எல்லாரும் அன்போடு ஆட்சின்னு கூப்பிடுவாங்க. அதனால் அது ஆட்சிப்பாறை அப்படிங்கிற பேரோட இன்றைக்கும் இருக்குங்கிறாங்க. இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கான். உடனே 2 சிலையை செஞ்சு அங்கே ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று திருச்செந்தூருக்கு கொண்டு வராங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு அப்படி வருது. அப்போ சில இடங்களில் தங்கி வருது. அப்படி வரக்கூடிய இடங்கள் இப்போ கூட முருகன் குறிச்சி அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. வரும்போது எல்லாருக்கும் அன்னதானம் அது இதுன்னு ரொம்ப தடபுடலாக வருது. அப்போ இவருக்கு வருத்தம் தான். ஏன்னா ஒரிஜினல் சிலை போயிடுச்சு, அது அந்த காலத்து சிலை.
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படும் போது திடீர்னு கனவுல வந்து முருகன் வரார். வந்து என்ன சொல்கிறாரு, பிள்ளைவாள் கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா தான் இருக்கேன், நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போய் நீங்கள் தேடி பாருங்கள், கடலுக்கு மேலே எங்கே 2 கருடங்கள் வட்டமிடுதோ அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழம் மிதக்கும், ஒரு மாலையாக கூட இருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலை கிடைக்கும் அப்படின்னு கனவுல வந்து சொன்ன உடனே இவர் குஷி தாங்கலை. உடனே ஓடி போய் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வெயிட் பண்ணி கருடன் வந்தது, எலுமிச்சம்பழம் மாலையும் கண்ணுக்கு பட்டது. அங்கே 2 ஆட்களை இறங்கி தேட சொன்னார். அவங்க இறங்கி தேடி பார்த்துட்டு ஒரு பாறை மேலே நடராஜர் சிலை, அது திருநள்ளாறு அப்படின்னு போட்டிருந்ததான், அது எங்கேயோ அங்கே எடுத்த சிலை போல இருக்கு, அதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாங்க, முருகன் சிலை கிடைக்கல அப்படின்ட்டாங்க. இவருக்கு அந்த கடவுள் கனவுல வந்ததில் அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை. தானே உள்ளே இறங்கி குதிச்சு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி இந்த முருகன் சிலை கொண்டு வந்துட்டார். அவருக்கு வந்த சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அப்படி ஒரு சந்தோஷம். அவருடைய அந்த எல்லா செயல்கள் காரணமாக அவருக்கு வந்து ஒரு பட்டம் கிடச்சிருக்கு, பிள்ளையன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி வெள்ளையன் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பிள்ளையன் அப்படின்னு அவருக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த சிலை கிடைச்ச நாள் வந்து மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கிடைச்சதுனால இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 350 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கோவிலில் இந்த விசேஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு. இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு அன்னைக்கு இருந்த வடமலையப்ப பிள்ளைங்கிறவர் ஒரு பெரிய பேறு பெற்றவராக விளங்குறார். சரி, இதெல்லாம் யார் சொல்லுவா, எப்படி தெரியும் அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். கடந்த 12ஆம் தேதி மாலை மலரில் கிட்டத்தட்ட முழு பக்கத்துக்கும் 4 பத்திக்கு இந்த சப்ஜெக்ட் போட்டிருந்தாங்க. அருமையான ஒரு கட்டுரை, வாய்ப்பிருங்க படித்து பாருங்கள். அதனுடைய ஒரு சாராம்சத்தை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதோடு விட்டாங்களா, ஒரு பிரெஞ்சு புலவர் எம் ரெனால் அப்படிங்கிறவர் தன்னுடைய குறிப்பில் இதை எழுதி வச்சிருக்காராம். அவர் நேரடியாக ஒரு டச்சு மாலுமிகிட்ட கேட்டதாக சொல்கிறாங்க. அதனால் இது வந்து உண்மையாக தான் இருக்கணுன்றது என்னுடைய நம்பிக்கை. கடவுளுடைய ஒரு சில முடிவுகளை, அவங்களுடைய லீலைகளை நம்மளால் கணிக்க முடியாது, நம்மளால் எடை போட முடியாது, அதை ஆராயவும் கூடாது. வடமலை பிள்ளை மிகச்சிறந்த குணாதிசயங்களை கொண்ட ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய காலத்தில் பல புலவர்களை ஆதரித்ததாக சொல்கிறாங்க. மச்ச புராணம் அப்படிங்கிற நூலை தமிழில் மொழிபெயர்த்ததே இவர்தான் ஒரு தகவல் இருக்குது. ஆக இந்த நல்ல நாளில் செந்தில் ஆண்டவனுடைய அந்த லீலைகளையும் அதற்காக பயன்படுத்தப்பட்ட நமது வடமலையப்ப பிள்ளை என்ற ஒரு நல்ல மனிதரையும் நாம் தெரிந்து கொண்டோம். இது உண்மையிலேயே நினச்சி பார்த்தா ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு பட்டது. அதனால தான் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.